ஐயோ! இன்னும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும், உரம் மூட்டை டவுனுக்கு போய் வாங்கணும், மாட்டு சாணம் தள்ளணும், பால் போயிட்டு வீடு வீடா குடுக்கணும். அப்பா! என்னால எப்படி போகும்னே தெரியல. ஏய் தம்பி, ஒரு டீ ஒண்ணு போடுப்பா. நல்லா சக்கரை தூக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா போடுறியா? ஏய் தம்பி உன்னதான். தம்பி கேக்குதா இல்லையா? நம்ம ஒன்றும் ஹிந்தியில பேசல, தமிழ்ல தான் பேசுறோம். இல்ல வேணும்னே பண்றானா? தம்பி கேக்குதா இல்லையா? புரிஞ்சு போச்சு. ஜாதி. டீ கடையிலும் ஜாதி. ஏண்டா டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. ஆயாவா ஆகாயத்துக்கு அனுப்புற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் டீ கடையில நின்று ஜாதி பாக்குறானா? என்னடா இது டீ? எப்படிடா? ரைட்டு சரியா வராது. கொய்யால போயிட்டு இன்னும் அரவல வருவேன் நான். இதே மாதிரி நின்று சில மாதிரி அப்படியே உன் கடையை கொளுத்தி உன்னி அப்படியே புதைச்சிருவேன் நான். A few minutes later. யாராச்சும் அவனை பாத்தீங்களா? ஊருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கான். ஒரே சத்தமா இருக்கு. பெருமாள இல்ல ஒரே சத்தமா இருக்கு. அதுவா நம்ம பொண்ணு சமையல் டீ கடை இருக்குல்ல, அங்க ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை ஏதோ ஒரு மூதேவி போட்டு பொழந்திருக்கான். பாவம் அந்த பையனுக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது, வாயும் பேசாதா. காலையில வந்து என் தம்பி மேல கை வச்சுட்டு போயிருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன்.